ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குரு ஞான வல்லலே சரணம். என் அன்பின் பிள்ளையே, யாருக்கும் கிடைக்காத வரத்தினை, தவம் இருந்தாலும் கிடைக்காத ஒரு விஷயத்தை நான் உனக்கு தருவதற்கு இன்று வந்து இருக்கின்றேன். எல்லாம் முடிவுற்றது, முற்றுப்புள்ளி வைத்தே விட்டேன் என்று நீ சொல்கின்றாய் ஒரு விஷயத்தை. ஆனால் அந்த முற்றுப்புள்ளிக்கு அடுத்ததாக நான் ஒரு தொடக்க புள்ளியை வைத்துவிட்டேன் என் தங்க பிள்ளையே. இதோ உனக்கான தொடக்கத்தோடு புதியதோர் உதயத்தோடு இன்று உன் வீட்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றேன். வேண்டவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனாலும் உனக்கானது உன்னிடத்தில் தருவேன் என்று சொன்னேன் அல்லவா? அந்த கூற்றின்படியே என் சத்தியத்தின் வாக்கை நிறைவேற்றுவதற்கு இன்று நாளையும் நேரத்தையும் தேர்ந்தெடுத்து விட்டேன். இதை கேட்கும் நேரமே நீ கண்டிராத அதிசயத்தை காணத்தான் போகிறாய். உன் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை செய்து உன்னை மகிழ்ச்சியில் நான் ஆழ்படுத்தத்தான் போகிறேன். துன்பங்கள் மட்டும்தான் உன் வாழ்வில் இருந்து கொண்டு இருக்கின்றது. இதற்கு மேல் நான் என்ன முயற்சி செய்தும் ஒரு பலனும் இல்லையே என்று யோசித்தாய். உன் உழைப்புக்கேற்ற பலனும் உன் உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் இந்த அப்பன் உன் கையினிலே தருவதற்கு நான் வந்திருக்கும் போது நீ எதற்காக அழுது தவித்துக் கொண்டு இருக்கின்றாய்? காலங்கள் கடந்தே விட்டது என்றுதானே உன் கனவுகளை மூடி வைத்து விட்டு நீ வேறு வேலையை பார்க்க சென்று விட்டாய். தொடர் இழுபறிகள் இருந்து கொண்டு இருக்கின்றது. எங்கே சென்றாலும் எந்த இடத்திற்கு போனாலும் எனக்கு முன்னே என் தடைகளும் என் கிரக நிலையும் மட்டும்தான் அங்கு இருந்து கொண்டு இருக்கின்றது என்று சொன்னாய் அல்லவா? என் பிள்ளையே, அந்த நிலையை சற்றும் தவிர்த்துவிட்டு இனி உனக்கு முன்னால் நீ போவதற்கு முன்னால் உன் வெற்றியை தீர்மானிப்பதற்கு இந்த அப்பன் நான் வந்து விட்டேன். நான் உனக்கான முடிவை அங்கு எடுத்துவிட்டுத்தான் உன்னை வர வைப்பேன். இது இந்த அப்பனின் உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன் என்றே நீ நம்பிக்கையாயிரு சாமி. எத்துணை காலங்கள் அழுதது போதும் என்று அழுது புரண்டெல்லாம் இப்பொழுது ஒரு விரக்தி நிலைக்கே நீ தள்ளப்பட்டு விட்டாய். நாட்கள்தான் நகர்ந்து கொண்டே போகிறது. ஆனால் எனக்கான கனவுகள் மட்டும் இன்னும் அப்படியே தான் இருக்கின்றது. ஒரு சிறு துரும்பு கூட அதில் அசையவில்லையே என்றுதானே யோசிக்கின்றாய். யார் சொன்னது? உனக்கான விஷயத்தை உன் விஷயத்தில் என்ன ஆசைப்படுகிறாயோ அதை செய்வதற்குத்தானே நான் இங்கு ஆசைப்பட்டு கொண்டு இருக்கின்றேன். அதற்கான முயற்சியில்தானே நான் எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன். மறுபடியும் கடந்த காலத்தை நினைத்து அழுது கொண்டு இருக்காதே. உன் நிகழ்காலம் உன் கண்ணில் தென்படும் போது இப்பொழுது இருக்கின்ற இந்த விஷயத்தில் நீ கவனத்தை செலுத்து. என் பிள்ளையே, எக்காலமாக இருந்தாலும் முக்காலத்திலும் இந்த அப்பன் உனக்கு உறுதியாகவும் துணையாகவும் உன் வீட்டில் மட்டுமல்ல, நீ போகும் இடமெல்லாம் உனக்கான விஷயத்தை செய்து முடிப்பேன் என்பதில் சத்திய வாக்கு. சத்தியத்தை மீறி நான் ஒன்றுமே செய்ததில்லை. ஒவ்வொரு சூழ்நிலைகளும் எதிர்பார்த்து ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சிக் கொண்டு இருக்கின்றது என்று மனதோடு நீ அழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய். உன் அழுகைக்கு காரணம் எது தெரியுமா? உன் நம்பிக்கை இன்மைதான். என்ன விஷயம் நடந்தாலும் இது நமக்கு நடக்காது, இது நமக்கு கிடைக்காது, இனி அவ்வளவுதான் என்று நீ எதிர்மறை சிந்தனைகளை உன்னை அறியாமலே இங்கு வளர்த்து கொண்டு இருக்கின்றாய். இதற்கு நீ மட்டும் காரணமல்ல, உன்னை சுற்றி உள்ளவர்களும் உன்னை அப்படித்தான் நினைக்க வைக்கிறார்கள். ஏனென்றால் நீ நேர்மறையான ஏதோ ஒரு விஷயத்தை செய்தாலும் கூட மற்றவர்கள் எதிர்மறையான கருத்துக்களை உன் காதில் இங்கு சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். அதை செய்யாதே, இதை செய்யாதே, இது சரிப்பட்டு வராது, அது சரிப்பட்டு வராது, நீ எல்லாம் இங்கே ஜெயிக்கப் போகிறாய் என்ற வார்த்தைகள் மட்டும்தான் விழுந்து கொண்டு இருக்கின்றது. அதனால்தான் உன்னை அறியாமல் அப்படிப்பட்ட விஷயம் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதனால்தான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட எதிர்மறை விஷயங்களை எல்லாம் நீ தவிர்த்து விட்டு புறந்தள்ளி விட்டு என் ஒரே நம்பிக்கையாக என் கணக்கம்பட்டியான் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை என்பதில் என் கையை உறுதியாக கரம் பற்றிக்கொள். மீதியை இந்த அப்பன் நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்க பிள்ளையே. ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கடந்து நீ
ஏமாற்றத்தை எல்லாம் தாண்டி வந்து விட்டாய். இனி நீ நினைக்க வேண்டிய காரியம் நீ மனதில் உள்ளத்தில் நினைத்தபடி நடக்கத்தான் போகிறது. ஏதோ ஒன்று இழந்து விட்டதைப் போல் இப்பொழுது நம்பிக்கை இல்லாமல் இருந்தாய் அல்லவா? உன் நம்பிக்கையை தருவதற்குத்தான் இந்த அப்பனின் கை உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. கெட்டியாக என் கையை பிடித்துக்கொள். எல்லாவற்றிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உன் நல்வழிப்படுத்துவேன். கேட்டதை கிடைக்கச் செய்வேன். வாழ்க வளமுடன்.